கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பைனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆயக்குடியை சார்ந்த மணிகண்டன் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவிக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு விண்ணப்பம், 20 வருஷமாகி திருமணமாகி குழந்தை இல்லை, கற்பத்தின் கனியை கத்தர் கொடுக்கணும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தேவனாய் கத்த எரேமியா 32:27 நம்மளை பார்த்து கேட்கிறான், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை, தேவனால் எல்லா அதிசயத்தையும் செய்ய முடியும். 20 வருஷம் ஆனாலும் கத்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்கள் அன்பு சகோதரர் மணிகண்டன் சகோதரருக்காக, உங்கள் மனைவிக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறோம். தேவரே, ஒரு விசை மனம் இறங்குவீராக. கற்பத்தின் கனியை கத்தர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற தயவிற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனி கத்தர் அருளி செய்கிற ஈவு என்று வேதம் சொல்கிறது. நீர் கட்டளையிடும். அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு. ஆண்டவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 10,000 எழும்பினாலும் கத்தவங்க கூட இருக்கிறார். சங்கீதம் 23 தாவீது சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைய, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவனாகிய கத்த சொல்லுகிற கத்தருடைய வார்த்தை, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒரு சகோதரர் அரபு தேசத்துல ஒரு பிரச்சனையினால் மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்ச நாளில் அவரை மரணத்துக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த சிச்சுவேஷனில் தான் ஒரு தெய்வ மனிதரோடு கூட கத்த பேசுகிறார். நீதிமொழிகள் 24:11 மரணத்திற்கு உபயோகிக்கப்பட்டவர்களை விடுவிக்கக்கூடுமானால் விடுவி, அறியோம் என்பாயாகில் இருதயத்தை அறிகிறவர் அறியாரோ. இது அந்த தெய்வ மனிதருடைய இருதயத்தில் பேசுது. அப்போது பிரச்சனையில் மாட்டியிருக்கிற அந்த மனுஷனை, அந்த சகோதரனை விடுதலையாக்கிறதுக்கு கத்தர் இவர் இருதயத்தை ஏவுகிறார். இவர் அவங்களுடைய ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, கத்தர் சொன்னால் போங்க. ஆனால் அவங்களுடைய சின்ன சின்ன பிள்ளைங்க, இல்லை டேடி நீங்கள் போக வேண்டாம், உங்களை பிடிச்சி வச்சுருவாங்க. அந்த சகோதரருடைய அம்மா, எப்பா நீ போக வேண்டாம்ப்பா, ஒன்றை பிடிச்சி வச்சுருவாங்கப்பா. அப்பொழுது தான் கத்தர் சொன்னால், நான் உன் கூட இருப்பேன், பயப்படாமல் போ, நான் உன் கூட இருப்பேன். இந்த சகோதரர் தைரியமாக போய் அந்த சகோதரனை அந்த நாட்டிலேருந்து இந்தியாவிற்கு அழைச்சிட்டு வராங்க. அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் அந்த தெய்வ மனிதரோடு இருந்தது தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கத்தவங்க கூட இருக்கிறாரு, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? கிதியோனுங்கிற ஒரு இளைஞன், அவன் மீதியானியர்களுக்கு பயந்து ராத்திரியில் போராடிச்சிட்டு இருக்கிறான். தேவதூதன், கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:12 கர்த்தனோடு கூட இருக்கிறார். இப்போ அவன் கேட்குறான், கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் இவைகளெல்லாம் நேரிடுவான், ஏன் மீதியானியருக்கு நாங்கள் அடிமையாக இருக்கணும்? கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் எங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் ஏன் இந்த பயம்?
அப்போதான் ஆண்டவரே கர்த்தரே வந்து நியாயாதிபதிகள் 6:16 பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கிறேன், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல அந்த மீதியானியருடைய கூட்டத்தையே நீ முறியடிப்பா. கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்தா. வெறும் 300 பேர் தான், 300 பேர், லட்சக்கணக்கான மக்கள் மீதியானியர்கள் கடற்கரை மணலை போல கிடக்கிறாங்க, கடற்கரை மணலை போல படுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரே மனிதன் 300 பேரை கூட்டிகிட்டு போய் ஜெயிக்கிறான். அதற்கு காரணம் ஒரே ஒரு வேர்டு, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்க நாளளவும் எது வரைக்கும் உன் வாழ்நாள் முழுவதும் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்ம கூட இருக்க சொல்ல நம்ம ஏன் பயப்படணும்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்க சொல்ல நம்ம ஏன் கலங்கணும்? இந்த உலகத்தை படைத்த எம்பெருமான் இயேசு மகராஜா உங்கள் கூட இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு முறை ஒரு சின்ன கலக்கம் வந்துச்சு. நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன், பிரசங்கம் பண்ணுனா யாரெல்லாம் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கலக்கம் வந்துச்சு. அந்த இரவு அப்போஸ்தலர் 18:9-10 தைரியமாக பேசு, நான் உன் கூட இருக்கிறேன், ஒருவனும் உன் மேலே கை போடுவது இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி சொன்னார். இப்போ பவுலுக்கு பயங்கர விஷன், பயங்கர பவர், பயங்கர ஃபெய்த். எந்த மனுஷன் என்ன தொட முடியாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் வலது பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எழும்பினார் ஒரு வல்லமை. கர்த்தர் அந்த நாட்களில் பெரிய பெரிய காரியங்களை பவுலை கொண்டு செய்தார். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறா, பயப்பட வேண்டாம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீ உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் நீர் கூட இருந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.